நாம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், வோட்காவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? அவங்க வீட்ல பார்ட்டி. எம்எஸ் ஐயா கிட்ட நான் 100 மார்க் வாங்கினேன். சொன்னேன் இல்லையா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதில்ல. லைஃப்ல பாட்டுக்கு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். பழம் நீ எப்பா, ஞான பழம் நீ எப்பா, தமிழ் ஞான பழம் நீ எப்பா. ரஹ்மான் சார் நினைச்சிருந்தா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பையன் வந்துட்டானா உள்ள வர சொல்லு அப்படின்னா அவர் உள்ள இருந்துகிட்டு என்ன கூப்பிடலாம். அவரே வந்து என்ன, யார் நீங்க தான் முகேஷா, உள்ள வரீங்களா, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி என்ன அவரு கூட்டு போனார். ரூபா கொண்ட கோல கோல சாமி வந்துருச்சே, பக கோல நடுங்க. தலைவர் படத்துக்கு பாட்டீங்களா நீங்க அப்படின்னாரு. தலைவர் படமா? நான் எங்க இமான் சாருக்கு போய் பாடினீங்களா? ஆமா, 2 நாள் முன்ன ஒரு பாட்டு பாடினேன் அண்ணா, அது சூப்பர் ஸ்டார் படம். என்ன சொல்றீங்க, அப்படியா? அது சொல்லவே இல்லை. அவரு கிளைமேக்ஸ் சாங் மட்டும் தான் சொன்னாரு. இல்ல ரஜினி சார் படம், அண்ணாத்த படம், அப்படியா அப்படின்னு பயங்கர ஹாப்பி. டடா, நம்ம கனவு நிறைவேறி இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் அஸ்வின், இது உங்கள் ஆட்டோகிராஃப். இன்னைக்கு வந்திருக்க ஒரு கெஸ்ட்டு நம்ம 90ஸ்ல இருந்து 60ஸ்ல இருந்து எந்த வருஷத்தில் வந்த பாட்டை கொடுத்தாலுமே பிச்சு பெசர் இல்லாமல் அந்த அளவுக்கு சூப்பராக பாடுற ஒரு கெஸ்ட் நம்ம கூட வந்திருக்காரு. சிங்கர் முகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அஸ்வின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு தோணுது வந்து முகேஷ் வந்து எப்படி முகேஷ் முகமதுன்னு மாறினாரு. எனக்கு சிங்கர் முகேஷாக தான் எனக்கு இனிஷியலி தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் பாடல் எல்லாத்தையுமே. நான் சடனாக பார்க்குறேன் முகேஷ்ன்றது முகேஷ் முகமதுன்னு வந்து. அதான் அது எப்படி மாறிச்சுன்னா, என்னுடைய இயற்பெயர் வந்து பீர் முகமது. பீர் முகமதுன்னு நான் ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி அதுதான் இருந்தது. அப்போ என்னுடைய இசைத்துறைக்கு என்னை அறிமுகப்படுத்தின என் குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்கள் தான் முகேஷ்னு வச்சார். முகேஷ்னு வைக்கும்போது கூட அவர் வந்து ஒரு 10 பேர் யோசிச்சு இதில் எது பெட்டராக இருக்கும் அப்படிலாம் கூட சொல்லலை. யதார்த்தமாக முகேஷ்னு வச்சுக்கடா அப்படின்னாரு. சரி, அப்போ முகேஷ்ங்கிறது யாருன்னு தெரியாது. அப்புறம் தான் தெரியும், நார்த்தில் ஒரு மிகப்பெரிய சிங்கர். முகமது ரஃபி சாருக்கும் கிஷோர் சாருக்கும் முன்னாடி அவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சிங்கிங்கில். அப்படிப்பட்ட ஒரு பேர் எனக்கு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஒவ்வொருத்தராக சொல்லும்போது அப்போ அவர்கிட்டயே கேட்கும்போது, ஆமாடா இது பெரிய சிங்கரோட பேர் அப்படின்னு சொல்லி தான் என் குருநாதர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முகேஷ்னு தான் நான் திரைத்துறையில் எல்லாருக்குமே அறிமுகமானேன். இதில் முகேஷ் முகமது எப்படி வந்ததுன்னா, ஃபேஸ்புக்கெலாம் வந்த டைம். அப்போ என்னுடைய சிங்கர் ரணினா ரெட்டின்னு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் நாங்கள் சிங்கப்பூர் ப்ரோக்ராம் போகும்போது இந்த மாதிரி ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குது முகேஷா, தெரியுமா? தெரியாத. இந்த மாதிரி அது வந்து நம்ம வேர்ல்டில் எங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்படியா, இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே எனக்கு ஆரம்பிச்சு எப்படின்னு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க தான் என்ன பண்ணாங்க, முகேஷ்னு போட்டாங்க. அதில் அக்கௌண்ட் கிடைக்கல. இப்போ என்னோட ஒரிஜினல் நேம்லேயே பீர் முகமது போட்டோம், அதுலேயும் கிடைக்கல. எல்லாம் இருக்குதுனால ஒன்று பண்ணுவோம், முகேஷ் முகமது போட்டு பார்க்கலான்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை தான் நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இன்ஸ்டா வரைக்கும் முகேஷ் முகமது தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. முகேஷ் முகமது எப்படி வந்ததுன்னா, நான் டி இமான் சாருக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த அண்ணாத்த படத்தில் பாடியிருந்தேன். வாசாமி படத்தில் வாசாமி சாங் பாடியிருந்தேன். அப்போ இமான் சார் வந்து சொன்னாங்க, இந்த பாட்டு நீங்கள் பாடினது ஃபைனல் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் நொச்சிப்பட்டி திருமூர்த்தி கீழக்கரை சம்சுதி தான் பாடியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது பாட்டு, படத்தோட கிளைமேக்ஸ் சாங்கு, ஃபைட் சீன் சாங்கு, ஓகே சார் அப்படின்னு. அவர் என்னென்னா அந்த அவரும் ஃபேஸ்புக்கில் நான் இதை ஃப்ரெண்டு இருக்கிறதுனால அவர் அந்த ஐடியை பார்த்துட்டு முகேஷ் முகமது போட்டார். சரி, இந்த ஒரு படத்துக்கு அப்படி ஏதோ தவிர்க்க முடியாமல் வந்துருச்சுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா இதுலையுமே முகேஷ் முகமதுன்னே வர ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான் நான் முதல்ல பாடி கண்களால் கைது செய் என்ற திரைப்படத்தில் நான் தீக்குருவியா என்ற பாட்டு தான் முதல் பாட்டு ஹரிணி அவர்களோட பாடினேன். அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் வந்து எனக்கு 2வது வாய்ப்பு வந்து ரஹ்மான் சார் வந்து ஒரு வரலாறுன்னு அஜித் சார் படம் பண்ணுறாரு, KS ரவிக்குமார் சாரோட டைரக்ஷனில். அதில் வந்து பாடுறதுக்காக என்கிட்ட வந்து சாமிதுரன் ரஹ்மான் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருப்பார், அவர் மேனேஜர். அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி பீர் முகமதுன்னு ஒரு சிங்கர் இங்கே பாடினா அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு. அப்போ அவருக்கு வந்து என்ன பீர் முகமதுன்னு ஞாபகம் இருக்கும் ரஹ்மான் சாருக்கு. ஏன்னா ரஹ்மான் சார்கிட்ட என்ன அப்துல் ஹமீத் ஐயா தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அவர்கிட்ட நான் பீர் முகமதுன்றதும் அறிமுகமானேன். என்னோட ஒரிஜினல் நேம் பீர் முகமதுன்னு. அவர் அந்த பேரை வச்சு வர்ற சாமிதுரன்கிட்ட கேட்ட உடனே இவர் புரட்டி பார்க்குறாரு புக்கெல்லாம். ஏன்னா இது பீர் முகமதுன்னு யாருமே பாடலையே, முகமது அஸ்லாம் இருக்குது, முகமது முஸ்தஃபான்னு ஒரு பேர் இருக்குது, ஆனால் பீர் முகமதுன்னு யாருமே பாடலையே அப்படின்னு. இல்லை கண்களால் கைது செய் படத்தில் பாடினால ஒரு பையன் வந்து அப்படி. அந்த பையன் பேர் முகேஷ்ண்ணே, அவன் ஒரிஜினல் பீர் முகமது தான் பாருன்னு. அப்புறம் என்கிட்ட கேட்டார், எப்போ அவன் பேர் என்ன ஒரிஜினல் வேறையா? ஆமாம், இப்போ சொல்லக்கூடாதப்பா, நான் எங்கெல்லாம தேடி கஷ்டப்பட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகேண்ணா. இதே இன்சிடென்ட் எப்படின்னா, பீர் முகமது தான் அந்த இதில் இருக்கும். அப்போது நிறைய பேருக்கு தெரியாது, அந்த தொத்தாப்புறம்னு ஒரு சாங் பாடி
அப்போ அதை கேட்டவங்க எல்லாருமே இது பீர் முகமட்னு யாரோ ஒரு புது சிங்கர் பாடியிருக்காரு ரஹ்மான் சார் கிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூலாம் சொன்னதுக்கப்புறம் ஓ அந்த பீர் முகமட்னு நீங்க தானா அப்படின்னு. இந்த மாதிரி தான் இந்த முகேஷ் முகமது மாதிரி அப்போ வந்து அது ஒரு இந்த குழப்பம். முகமது பீர் முகமது முகேஷ் நிறைய குழப்பங்களை சந்திச்சு முகேஷ்ன்றதா முகேஷ் தான் எல்லாருக்கும் தெரியும். என்ன எல்லாருக்கும் தெரியும்னா அது முகேஷ் மட்டும்தான். கண்டிப்பா முகேஷ்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மைண்ட்ல வர்றது வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல வந்து உங்களுடைய பாடல்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆமா அந்த கச்சேரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி ஆரம்பிச்சது? ஆமாமா நான் வந்து எங்க அப்பா ஒரு இசைக்கலைஞர். அவர் வந்து பேங்கஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, பார்த்த ஞாபகம் இல்லையோ ஒரு ஆமா அந்த 3 இது வச்சு அடிப்பாங்களே ரெண்டு ஓகே அதுதான் பயங்கர ஃபேமஸ். அவர் வந்து எனக்கு எங்க அப்பா அம்மா இயற்கையில கொஞ்சம் பாடுவாங்க. அந்த ஜீன் தான் நான் பாடுறேன் இறைவனுடைய கருணையால. அப்போ அவர் வந்து ஐயப்ப பூஜைக்கெல்லாம் போய் வாசிக்க போவார் எங்க அப்பா. ஐயப்ப பூஜையில வாசிக்கிறது மட்டும் இல்லாம ஹிந்தி பாட்டுல ஐயப்பன் மேல பாட்டே எழுதுவார். அந்த மாதிரி நிறைய பாட்டு எழுதி அதை நான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரும் பாடுவாரு. அவருக்கான அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனால அவரு பிசினஸ் அப்படி போயிட்டாரு. எங்க 2 பேரும் கூட்டு போவார் ஐயப்ப பூஜைக்கெல்லாம். அப்ப 15-13 வயசுல பாட ஆரம்பிச்சேன். அப்போ பழம் நீ அப்பா ஞான பழம் கேபி சுந்தராம்பாளம் இருக்காங்களா, அவ்வையார வருவாங்க. அவங்க பாட தான் நான் அப்போ வாய்ஸ் ஷார்ப்பா இருக்கிறதுனால அதை பாடுவேன். 2 லைன் பாடுறீங்களா எங்களுக்காக? பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா இப்படி வரும். செம்மையா இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் ஈஸியா பாடும். இப்ப கஷ்டப்பட்டு பாடுறது அப்போ ஈஸியா பாடுற மாதிரி இருந்தது. 8th 9th படிக்கிறேன். அப்போ எங்க அப்பா என்ன பண்ணாரு, படிப்புல ஆர்வம் இல்லைன்னு மியூசிக்ல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் பாட்டு போட்டியில அதுல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதனால அதுல நான் நிறைய ப்ரைஸ் வாங்கினதை பார்த்துட்டு சரி இவனுக்கு அட்லீஸ்ட் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்க அப்பா என்ன பண்ணாரு, என் குருநாதர் கிட்ட வந்து தினகரன் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி கீபோர்டு கத்துக்க வச்சு இவனை ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சு எங்க அப்பா சேர்த்தாரு. அப்போ நான் போகும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி அவனை ஒரு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ கொஞ்சம் பாட்டு ஒரு கீபோர்டிஸ்டா அவனை எப்படியாவது மாத்திரு. சரி அப்படி பண்ணுவோம் கொஞ்சம் பாடுவான்டா, நிறைய ஐயப்ப பூஜைலாம் நான் கூட்டு போவோம் பாடுவான், ஸ்கூல்ல எல்லாம் கூட பிரைஸ் வாங்கியிருக்கான், கச்சேரிக்கெல்லாம் கூட்டு போடா அப்படின்னு. அப்படியாடா இதை பாடுறா அப்படின்னாரு. அப்போ கர்ணான் படம் வந்ததுல அர்ஜுன் பாட்டு எவ்வளவு ஃபேமஸ். அதுல வந்து அந்த டைம்ல மனோனம் பண்ண ஒரு ஏஷப்பா. அப்போ அதை பாடி காமிச்சான். அப்போ ஏஷப்பா ஏஷப்பா நினைச்ச கனவு பலிக்காதா, ஏஷப்பா ஏஷப்பா அடைச்ச கதவு திறக்காதா. இந்த சங்கீதெல்லாம் பாடினோன்னு டேய் சூப்பராக பாடுறான்டா, இவனை நான் கண்டிப்பாக கச்சேரி கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளாக நான் ஹார்மோனியம் கிளாஸ் போகிறேன். திடீர்னு ஒரு நாள் டே நோட்டில் போய் பாட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னு போனால் கோடம்பாக்கம் புலியூரில் தான் பெரிய ஸ்டேஜ். என் லைஃப்பில் நான் பார்த்த முதல் பெரிய மேடை அதுதான். பெரிய கூட்டம், பெரிய ஸ்டேஜு, ட்ரம் செட்டு, ஃப்ளூட்டு, ட்ரம்பட் இந்த மாதிரிலாம் பார்க்குற ஒரு இது, கிட்டார் இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் கூட்டம். யார் கச்சேரி பார்த்தா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கலைமாமணி எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவோட கச்சேரி. அவங்க கச்சேரி எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவுக்கு அவர் தான் மெயின் கீபோர்ட் பிளேயர். அப்போது அவங்கள பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷம். இப்போ இவங்கள நம்ம பக்கத்தில் பார்த்துட்டோமா, இவங்க கச்சேரியில் தான் இன்னைக்கு பாட போகிறோமா அப்படிங்கிற சந்தோஷம். அப்போது அவங்க எதிர்க்க அப்போ தான் இந்த பழம் நீ அப்பா கேபிஎஸ் அம்மா பாட்டை பாடினோன்னா அவங்க என்னை கூப்பிட்டு இது வந்து பெரிய விஷயம்ப்பா, இது எல்லாரும் இது கேபி சுந்தராம்பாள் அம்மா பாட்டு பாடுறது இந்த வயசில் பெரிய கஷ்டம், அவங்க பாட்டெல்லாம் தொடர்றது, நீ பெரிய நல்லா வருவ, அவங்களுடைய பாட்டை பாடியிருக்க பழம் நீ அப்பா முருகன் பாட்டு, ஸோ நல்லா வரணும், ஸோ என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குன்னு அந்த ஆசீர்வாதத்தோட எல்லாரும் சிரமோட ஆசீர்வாதத்தோட இசைத்துறைக்கு ஒரு பாடகனா அறிமுகமான. டிஎம்எஸ் பாடல்கள்லாம் நிறைய எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி மக்கள் கேட்ட பாட்டுனா எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த டைம்ல? டிஎம்எஸ்ஆர் பாட்டு நிறைய எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் நான் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ராஜகீதம் என்ற நிகழ்ச்சியிலேயே நான் டிஎம்எஸ் ஐயா பாட்டு பாடி தான் ஃபைனலில் பாடி எம்எஸ் ஐயா கிட்ட நான் 100 மார்க் வாங்கினேன். சொன்னேன் இல்லையா ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதில்ல, லைஃப்பில் பாட்டுக்கு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போது நான் பாடி எம்எஸ் ஐயா 100 மார்க் கொடுத்தது டிஎம்எஸ் ஐயா பண்ண பாட்டும் நானே பாவம் நானே. ஸோ அந்த பாட்டு எனக்கு நிறைய மேடைகளில் எனக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு. நீங்கள் ஷாம் நினைக்கிறேன் அந்த 2 காம்போ எப்படி இணைஞ்சுது? அது அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாமா மாப்பிள்ள பாட்டு நீங்கள் எந்த கச்சேரிக்கு போனாலுமே அது இல்லாமல் அந்த இது இருக்காது, அதுக்குன்னே ஒரு ஃபேன். இந்த பாட்டும் ரொம்ப ஆமாம், அந்த ஃபேன் பேஸ் அதுக்குன்னே தனியாக இருக்குது. அந்த 2 டியூ எப்படி ஆரம்பிச்சது, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா? ஷியாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சிங்கர் தான். அவர் வந்து மேஸ்ட்ரோல பாடிட்டு இருந்தார் கிரேஸ் அவர்களுடைய கச்சேரியில். அப்பதான் நாங்க அறிமுகமானோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அறிமுகமானதுக்கு அப்புறம் அவர் சென்னையில் அவரு தனியா ஒரு இசைக்குழு ஆரம்பிச்சாரு. அப்போ என்ன அதுல கூப்பிட்ட போது நான் அப்போ இந்த பாட்டெல்லாம் தெரியும். அவர் ஜதி ரொம்ப நல்லா சொல்லுவார். ஷியாம் வந்து ஜதி சொல்ல ஆரம்பிச்சுட்டா
ஆடியன்ஸோடைய பார்வை முழுக்க அங்கே போயிடும். நான் வந்து ஃபஸ்ட்டு பல்லவி சரணம் 2 சரணம்லாம் பாடும்போது கூட ஆடியன்ஸ் என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஜதி வந்தவொடனே கச்சேரிக்கு அந்த பாட்டோடைய கலரே மாறி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஷியாம் அந்த அளவுக்கு அந்த ஜதியை சூப்பராக ஆடியன்ஸ் ஸ்பீடாக சொல்லுவாப்புல. அப்போது எங்கள் 2 பேரோட இந்த காம்பினேஷன் வந்து மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்கே போனாலுமே வந்து பா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கப்பா, மாமா மாப்பிள்ளை இன்றைக்கி இருக்கும்பா, சூப்பர்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சு. நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது தனித்தனியாக போனால் கூட என்ன போனால் ஷியாம் வரலையா அவங்க கூட, அந்த மாமா மாப்பிள்ளை இன்றைக்கி பாட மாட்டிங்களா அப்படின்னு. அவர் போனால் முகேஷ் வரலையா அந்த பாட்டை உங்கள் கூட பாடுவார், அவர் 2 பேரும் பாடலையா. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்து அவர் சீரியல் அதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆகிட்டாரு. ரகுமான் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பாட போன அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நான் வந்து வர சொன்னார் அப்துல் ஹமீத் ஐயா. உள்ளே போனவுடனே ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொன்னாங்க. ரஹ்மான் சார் நினச்சிருந்தா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பையன் வந்துட்டானா உள்ளே வர சொல்லு அப்படின்னாட்டு அவர் உள்ளே இருந்துக்கிட்டு என்னை கூப்பிடலாம். அவரே வந்து என்ன யார் நீங்கள் தான் முகேஷா உள்ளே வரீங்களா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி என்னை அவர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன ஸ்ருதி பாடுறீங்க அப்படின்னு சொல்லி பாடலாம் வச்சுட்டு நல்லா இருக்கு வாய்ஸ், நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக இருந்தார். இதெல்லாம் தாண்டி பாடி முடிச்சு நான் வந்து வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த படம் வந்து அப்போ தொடங்கலை, கண்களால் கைது செய். இன்னொன்று ராஜகீதத்தில் வெற்றி பெறுறவங்களுக்கு அந்த படத்தில் அந்த பாட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பாரதி சார் படம். இந்த படம் ஒரு 3-4 மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனையோ பேர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆனால் அதை சொல்லிட்டு மறந்து கூட போயிருக்காங்க. ஆனால் அந்த படம் தொடங்கின உடனே அவனுக்கு ஒரு நம்ம பாட வைக்கிறதா சொல்லியிருந்தோமே, அவனை கண்டிப்பாக இதில் பாட வைக்கணும்னு ஞாபகம் வச்சு என்னை வந்து அந்த பாட்டை கொடுத்தாரு. தீக்குருவியா என்ன பாட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் சாங்கே எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங்காகவும் இருந்தது. ஆமாம், ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த படம் தொடங்கும் போது மறக்காமல் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு இல்லையா. இன்னைக்கு நான் ஒரு பிளேபேக் சிங்கர்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த பாட்டு முதல் கண்டிப்பாக அதுக்கு அவருக்கும் அப்துல் ஹமீத் ஐயாங்க தான் நன்றி சொல்லுவேன். மற்ற பாட்டுனா ஈஸியாக ஹம் பண்ணிட்டு போயிடலாம், இது தீக்குருவியாக அது சொல்றதுக்கு லிரிக்ஸுமே மைண்ட்ல இருக்காது. அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் எப்படி, என்ன ரியாக்ஷன்? அது நிறைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, எப்பா எவ்வளோ பெரிய கஷ்டமான பாட்டாக இருக்குப்பா, இது ஈஸியாக நம்மளாம் பாடலாம் கூட முடியலையே, கஷ்டமாலாம் இருக்கு, இது எப்படிப்பா பாடிட்டேன்னு. அதுக்கு காரணமும் எனக்கு வந்து ஓல்டு சாங்ஸ் ப்ராக்டிஸ் தான். கண்டிப்பா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த முத்தைத்தரு பத்தி திருநகைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, திருப்புகள், அதெல்லாம் நான் ஐயப்ப பூஜையில் பக்தி கச்சேரியில் பாடி தான் நான் சிங்கரானேன். அதனால பக்தி பாட்டில் நிறைய அதெல்லாம் பாடியிருக்கேன். அப்போ இந்த இப்போ கொத்துப்பறை கொட்ட களைமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதைபுக்கு பிடியன முதுகூகை இப்படியான வார்த்தைகள்லாம் நான் பாடினதுனால தீக்குருவியை தீங்கனியன தீக்கைகளி தீஞ்சுவையன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா, தீக்குருவியை தீங்கனியன தீக்கைகளி தீஞ்சுவையன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய், இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு பாட முடியும். நந்திதா பூமந்திர தீ துண்டுகிறாய், தீயினை தீ நதினி தேடுகிறாய் நந்திதா. சிவகாசியில ஸ்ரீகாந்த் தேவா கூட ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, அம்மா பாட்டு, என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, அந்த பாட்டு அந்த சான்ஸ் எப்படி சார் வந்தது? நிறைய அவர்கிட்ட ட்ராக் பாடிருந்தேன். பம்பர கண்ணாலே, அகப்பன் சாமி, இந்த மாதிரி நிறைய பாடிட்டு இருக்கும்போது தான் சிவகாசி படம் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் தேவா சார் இப்படி ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்கு, நீங்க வந்து பாடணும், விஜய் சார் தான் பாடுறோம்னு சொல்லியே கூப்பிட்டாங்களா? இல்ல தெரியாது. ஓகே. அப்போ பேரரசு சார் இருந்தாரு. அப்போ எனக்கு ஒரு டவுட், பேரரசு சார் அப்பதான் திருப்பாச்சி ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படியும் இதுவும் விஜய் சார் படமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. அப்போ இது அம்மா சென்டிமெண்ட், அம்மாவை தேடி போறாரு செகண்ட் ஹாஃப்ல. அப்போ ஒரு சாங் இருக்கு, இது வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கணும் முகேஷ். ஓகே நான் பாடுறேன். அப்போது ஒரு 10-20 டேக் பாடுறேன், அவருக்கு திருப்தி ஆகலை. இல்லை இன்னும் கொஞ்சம் அதை உருக்கணும், அப்படியே அந்த மாதிரி இருக்கணும் அந்த ஃபீலு அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பாடி ஓகே ஆனது தான் அது நான் பாடினது. அது படத்தோட பார்க்கும்போது அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீன் அவ்வளோ சூப்பராக ரொம்ப கனெக்ட் ஆகி அந்த 2 லைன் அந்த பாட்டு பாடுங்களேன். கண்டிப்பாக. ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்குங்க 7 வேஷமா, சுமந்த புள்ள 10 மாசந்தான், அடி பெத்த பின்னும் பாரமாச்சுமா, ஆராரோ அரியாரோ அடனாயாரோ ஆனங்கோளாரோ, ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே 7 வேஷமா
அப்படி வரும் படத்துல. உங்க வாய்ஸ் வந்து மத்த சாங்கை கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்ப ஒரு மாதிரி பேஸா இருக்கும். இது நீங்க தான் பாடுனே தெரியாது. ஆமா, நிறைய பேருக்கு இது இன்டர்வியூல கொடுத்தது பாடினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஆச்சரியமா நானும் பார்த்தேன், அவங்களும் என்ன ஆச்சரியமா பாக்குறாங்க. இவர் பழைய பாட்டு மேடையில பாடி கேட்டிருக்கோம், இவ்வளவு சூப்பரான மெலடி பாடி இருக்காரு அப்படிங்கிற. நான் பாடின முதல் ஒரு ரொம்ப மெலடியான ஸ்லோ சாங் இதுதான். அந்த பாட்டுல ஒரு மாதிரி மெட்ராஸ் ஸ்டைல்ல இருக்கிற பாடலாம் இருக்காங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி ஆரம்பிச்சது அது? ஆமா, அது தேவிஸ்ரீ பிரசாத் சார் வந்து அப்ப தமிழ்ல பிஸியா இருக்கிற டைம்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, நீங்க ரெகுலரா பாடிருப்பீங்க கச்சேரியில கூட, மருதமலை பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா சார், அதோட தொகையரா தான் நீங்க பாட போறீங்க, ஆனா லிரிக்ஸ் வேற. அப்படி எப்படி சார்? இந்த சுண்டக்கஞ்சி மேல வரும். அப்படியா, சரி ஓகே சார் வந்து பாடுறேன் அப்படின் போது அந்த சாக்கி வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ அரிசி வாங்கி பஞ்சு பஞ்சா வேக வச்சு பானையில ஊத்தியது புதைச்சு வச்ச மண்ணுக்குள்ள அப்படின்னு. புதைச்ச இடம் தெரியல, போதையில புதைச்ச இடம் தெரியலையே அப்படின்னு. அப்போ இது வந்து நீங்க ஃபுல்லா ஸ்டைல் ஏதாவது வித்தியாசமா பண்ணுங்க. 5 கிலோ அரிசி வாங்கி பஞ்சு பஞ்சா வேக வச்சு, அது சென்னை ஸ்லாங்ல, பானையில ஊத்தியத புதைச்சு வச்ச மண்ணுக்குள்ள போதையில புதைச்ச இடம் தெரியலையே. அப்படி அந்த ஹம்மிங்ல முடிஞ்ச வடபழனி முருகா அப்படி சொன்னோன்னா அவருக்கு பயங்கர சிரிப்பு, ஒரு மாதிரி வைபா இருக்கும். அதுலயே இன்னொரு ஃப்ரீயாவுட் பாட்டுலயுமே ஒரு நல்ல ஒரு நடுவுல ஒரு பீஸ் ஒன்று பாடு. ஆமா, அது வந்து ஜாசி கிஃப்ட் சார் பாடிருப்பாங்க. அதுல வந்து டெல்லி கணேஷ் சார் பாடுற மாதிரி வரும், ஃப்ரீயாவுட். அது வந்து ஜாசி கிஃப்ட் சார் பாடுவார். நான் வந்து ஆண்டாள் குப்பம் ஏரியாவுல அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். அது வந்து நம்ம எல்லாருக்கும் அரு சொந்தம். அதுவும் சென்னை ஸ்லாங்ல தான் பாடிருப்பேன். அதுக்கு முன்னாடி திருட்டு பையில ஒரு பாட்டு, சின்ன பையில வந்து திருட்டு பையிலன்னு மாத்திருப்பாங்க. அந்த பாட்டு பரத்வாஜ் சார் எப்படி கொடுத்தாரு? இது அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பரத்வாஜ் சார் கிட்ட நிறைய கச்சேரியும் பாடிட்டு இருந்தேன். அப்போ அவரோட ரெக்கார்டிங்லாம் கோரஸ்லாம் போயிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ திடீர்னு இந்த மாதிரி திருட்டு பையில படம் பண்ணும்போது இந்த சின்ன பையில பாட்டோட நீங்க பழைய பாட்டு தான் அது, டிஎம்எஸ் சார் பண்ண அதே டியூன், சின்ன பையலே செய்தி கேளடா, அந்த பாட்டு தான் இது. அப்போ இந்த பாட்டுல அப்படியே லிரிக்ஸை வைரமுத்து சார் மாத்திருப்பாரு. அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா இதனால இந்த வைரமுத்து சார் கொஞ்சம் எழுதி திருட்டு பையலேன்னு மாத்திருப்பாரு. அப்போ இதை வந்து யாரை பாட வைக்கலாம், நம்ம ஷோலயே பாட வைக்கிற முகேஷ் அவர் தான் டிஎம்எஸ் சார் பாட்டெல்லாம் பாடுவார், அவரே பாட சொல்லலான்னு எனக்கு அப்படி கிடைச்ச பாட்டு தான் அது. செம்ம பாட்டு சார். ஓப்பனிங்லேயே அந்த பாட்டு தான் வரும் நினைக்கிறேன். ஆமா, படத்தோட டைட்டில் சாங்காவே வரும். அந்த டைம்ல படத்தோட ப்ரமோஷன் கூட இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு வைரமுத்து சார் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த பழைய பாட்டோட டியூனை நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அதே டியூன்ல இந்த பாட்டு வந்ததுனால நல்லா ரீச் ஆச்சு அந்த பாட்டு. திருட்டு பயலே செய்தி கேளடா, திருட்டு பயலே செய்தி கேளடா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா, உள்ளே திருடந்தானடா. சிலம்பாட்டம் பாடம். சிலம்பாட்டம் வந்து எனக்கு வந்து ராஜா சார் கிட்ட வந்து பாடுறதுக்காக நான் வந்து சிடி சுப்பையா அண்ணன் கிட்ட கொடுத்துருந்தேன், நான் டெமோ சிடி. அதுக்கு முன்னாடி பாடினதுல யுவன் சாருக்கு அதுக்கு முன்னாடி பாடல. அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தா எனக்கு கொடுங்க. சரி கண்டிப்பா கூப்பிடுறேன் முகேஷ், உங்களை சிடி எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு தான் தெரியுமா, நீங்க நிறைய பாட்டு பாடி ரஹ்மான் சார்கிட்ட பாடினதெல்லாம் தெரியும்பா அப்படின்னாரு. அது கொடுத்து ஒரு வாரத்துல எனக்கு ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி முகேஷ் ஒரு சாங் இருக்கு கலசாக்கு போயிடுங்கன்னு. கலசாவா அப்படின்னு எனக்கு யுவன் சார் ரெக்கார்டிங்கா தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. உங்க கூட ஒரு சிங்கரை கூட்டு போங்கன்னா பிரியதர்ஷினி கூட்டு போனோம். அப்படி போய் பாடி, அதுவும் சிம்பு சாரே வந்து சொன்னார் இந்த மாதிரி சென்னை ஸ்லாங்ல லோக்கலா பாடணும் எனக்கு. செட்ல ஸ்டுடியோல இருந்தாரு அவர் இருந்தாரு. யுவன் சார் கூட அப்ப இல்ல பாடும்போது. அந்த டேக் வந்து சிம்பு சார் அப்புறம் வாசு அண்ணா இருக்காரு ராஜா சார் கிட்ட. அவர் தான் எங்க சிங்கர்ஸ் எல்லாருக்குமே, அவர் தான் ராஜா சாருக்கு கூட இருந்து எல்லாம் பார்த்து சிங்கர்ஸ் நாங்கெல்லாம் எங்களெல்லாம் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுவார், அவர் பாடுவார். அப்போ அவர் தான் டேக் எடுத்த போது சொன்னாரு, சிம்பு சார் இந்த பாட்டு பாருங்க பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே பெரிய அந்த வருஷத்தோடைய ஒன் ஆஃப் தி டாப். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. இது இன்னொரு விஷயம், இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு முன்னாடி ரேடியோல ஆர்ஜேவா சின்மை இருந்தாங்க. சின்மை இருந்த போது எனக்கு காலையில ஒரு 4-5 மணிக்கு ஃபோன் பண்றாங்க, ஆனா சூப்பர் நான் கலக்கிட்டீங்க அப்படின்னு. என்னதுமா, ஆனா
வேர் இஸ் பார்ட்டி கேட்டேண்ணா. ஆமா பாடியிருக்கேம்மா. அது ரிலீஸ் ஆயிடுச்சுண்ணா. அதுவே தெரியாதா உங்களுக்குன்னாங்க. ஆமா அப்படியாம்மா, இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு, சூப்பரா இருக்குண்ணா, கலக்கிட்டீங்க, சென்னை ஸ்லாங் சூப்பரா பாடிருக்கீங்க. சின்மை சொல்லி தான் அது பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பதான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் அது பயங்கர 2008 நினைக்கிறேன் சிலம்பாட்டம். ஆமா, அந்த வருஷத்துல நல்ல பெரிய பிச்சுக்கிட்டு போச்சு பப்புல. அந்த நீங்க சொன்ன மாதிரி பப்புல அந்த பாட்டுல அது பாட்டே இருக்காது. அந்த ஸ்டைல், அந்த லோக்கல் ஸ்லாங் எட்டோர்னு ஏதாவது இன்புட் எப்படி கொடுத்தாங்க அது? அந்த ஸ்டைல் வந்து முதல்ல ட்ராக்ல வந்து சிம்பு சார் பாடியிருந்தார். அப்போ அவர் கொஞ்சம் மாடர்னா பாடியிருந்தாரு. இல்ல இப்படி வேண்டாம் எனக்கு பக்கா. அவர் எப்படி பாடியிருந்தார் அந்த ட்ராக்? அவர் ஸ்டைல் உங்களுக்கு நம்ம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம் அப்படி நார்மலான ஸ்டைல். அவருக்குன்னு ஒரு டிம்பர் இருக்குல்ல, அது அழகா இருக்கும். அவர் பாடியிருந்தாரு. எனக்கு இப்படி வேண்டாம், இது மாதிரி வேண்டாம், நீங்க உங்க லோக்கலாக பாடி காட்டுங்களேன் அப்படின்போது, அப்போ நாம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவை போடலாம், ஓடிய பாடிய ஆடலாம், ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு, வேர் இஸ் த பார்ட்டி, உங்க வீட்டில் பார்ட்டி, வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்டில் பார்ட்டி, இப்படி பாடி காமிச்சு, இதான் சூப்பர், இந்த மாதிரியே தான் வேணும் அப்படின்னு. ஓகே சார். அப்போ இந்த டைலாக்லாம் வந்தது நடுவில், என்னப்பா இது தொல்லையாகுது, டப்ளின் பாஷெல்லாம் மூட்டுக்குது அப்படின்னாரு. சார் தொல்லையா இருக்கிறது கொஷலாகுதுன்னு சொல்லாம அது. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு. என்னப்பா இது கொஷலாகுது, டப்ளின் பாஷெல்லாம் மூட்டுக்குது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாட்டுக்கு பார்ட்டி தான் அப்படி சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சு நாங்க இந்த ஸ்லாங் பேசினோன்னே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம். நீங்க எந்த கான்சர்ட்டுக்கு போனாலும் இந்த பாட்டை கேட்காம இருக்க மாட்டாங்க, நிறைய கேட்பாங்க. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு, வேர் இஸ் த பார்ட்டி, அவங்க வீட்ல பார்ட்டி, வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. ஓகே. அதுக்கப்புறமா மாசிலாமணி, ஓடி ஓடி விளையாடு. அந்த வருஷத்துல அதுவுமே ஒன் ஆஃப் த ஹிட் சாங்கா இருந்தது. அந்த பாட்டு டிஎம்ஆன் சார். அது பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு கிடைச்சதும் ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இமான் சாருக்கு வந்து அறுவடைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பெருசா வரல. அதுக்கப்புறம் வந்து மைனா படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற அப்படி பாடினேன். ஆனா அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் இமான் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. ப்ரொடியூசரா டைரக்டர்ல ஏதோ இல்லை இந்த சாங்கை வந்து ஒரு பாம்பேல இருந்து யாராவது பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. ஷான் சிங்கர் பாடிப்பார். ஆமா. அப்போது எனக்கு அது பெரிய மிஸ் பண்ண வருத்தம். ஏன்னா சிவகாசி நான் பாடின ஸ்லோ சாங் சொன்னல, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரொமான்டிக் ஒரு சாங்னா ஒரு லவ் சாங் வேற, இது நம்மளை விட்டு போயிடுச்சு. இந்த பாட்டை இமான் சாரே ரொம்ப வருத்தப்பட்டார். சரி இந்த பாட்டு உங்களை விட்டு போனது ரொம்ப வருத்தம் முகேஷ், நல்லா பாடிருந்தீங்க அப்படின்னாரு. அவர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவார் எல்லாரையும். அது இந்த மாதிரி ஒரு சாங் எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மாசிலாமணி படம் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த படத்துல ஒரு பாட்டு நீங்க ஒரு சாங் இருக்குன்னு. அப்போ அந்த பாட்டு தான் முதல்ல நான் பாடினது. இது எட்டனா எட்டனா பொட்டு வச்சா அப்படின்னு ஒரு சாங் ஃபோக் ஸ்டைல்ல. ஆமா. இது கேட்டு அவர் சொன்ன ஸ்டைல்லாம் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கு முகேஷ், ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா ப்ரொடியூசர் டைரக்டர் ஓகே பண்ணிட்டாங்கன்னா இந்த பாட்டு நீங்க பாடினதான் ஃபைனலா இருக்கும் அப்படின்னு. இத்தனைக்கும் சோலோ சாங். இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது கண்டிப்பா கச்சேரிக்கு நல்லா இருக்கும் அப்படி இன்ட்ரோ சாங் வேற. கடைசியில் அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ அது என்கிட்ட இமான் சார் அப்போ சொல்லலை எங்கடா ஃபீல் பண்ண போகிறாருன்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முகேஷ் இன்னொரு சாங் இருக்கு வாங்க அப்படின்னாரு. போகும்போது தான் ஓடி ஓடி விளையாட அப்படின்னு பாட்டு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே சாரி முகேஷ், நீங்கள் இதுக்கு முன்னாடி பாடினது இதே படம் தான், ஆனால் அந்த பாட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸில் இல்லை, ஷான் வாய்ஸ் தான் அதுவும் அப்படி. ஐயோ அப்படியா சார், மிஸ் பண்ணிட்டேன் நான் அந்த பாட்டை. என்னங்க வர பாட்டெலாம் அவரே எடுத்துகிட்டு போயிட்டு அவன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற. சரி ஓகே. அப்போ தான் ஓடி ஓடி விளையாட பாட்டு பார்த்தீங்கன்னா அப்போது அது நகுல் பாடுறதா இருந்திருக்கு, ஆக்டர் ஹீரோ நகுல். அவர் அப்போ ஷூட்டிங் பிஸியால் இல்லை ஒன்று பண்ணுங்களேன் இந்த பாட்டு நீங்கள், ஏன்னா இந்த எட்டனா இருந்த பாட்டுக்காக வந்து இமான் சார் வந்து ஏங்க அவர் நல்லா பாடியிருக்காரு ஏன் மாத்துறீங்க, இல்லை இல்லை கொஞ்சம் பாம்பேலேருந்து யாருன்னா பாட வைங்க. அப்போ அவரே இப்படி சொன்னதுனால அவங்க என்ன சொன்ன, நீங்கள் முகேஷுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ஒன்று பண்ணுங்க இந்த பாட்டை முகேஷ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படிதான் எனக்கு வந்தது. அப்போ இமான் சார் சொன்னதுனால இந்த பாட்டு எனக்கு கிடைச்சி ஓடி ஓடி விளையாட அதை விட இது பெரிய ஹிட்டா இருந்தது. எங்க போனாலும் பப்பு சாங் ஆயிடுச்சு. இது ஒருவேளை எட்டனா இருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு ஹிட் ஆயிருக்கு. இது பயங்கர எனக்கு ஹிட். இது ஒரு மாதிரியான ஸ்டைல், அது ஒரு மாதிரி ஸ்டைல்னால நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. எது நமக்கு கிடைக்கணும்ங்கிறது கடவுளுடைய. ஒரு தடவைக்கு 2 தடவை தள்ளி போய் வேற மாதிரி வேற மாதிரி. ஆனா மைனா சாங் மிஸ் ஆனது ரொம்ப வருத்தம் எனக்கு இப்ப வரைக்கும். அந்த வருத்தம் ஆனா நல்ல பாட்டு சார், அது ஆக்சுவலி சூப்பரான பாட்டு. அது ஒரு மாதிரி மைல்டா வருடிட்டு போற மாதிரியா இருக்கும் மைனா மைனா சாங். ஆமா, மிஸ் பண்ணீங்களா? 2 லைன் பாடுங்களா. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற, மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற,
சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறக்காத. ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப ரொம்ப அருமையா உங்க வாய்ஸுக்கு ஆப்ட் ஆகுது சார் அந்த பாட்டு. மிஸ் நல்லா ஆயிடுச்சு. கமல் சார் படத்துல எனக்கு பாடணும்னு ரொம்ப ஒய்யால நாள் song. ஆசை. அந்த மாதிரி அப்படி எனக்கு கிடைச்சது. அதுவும் ஒரு ட்ராக்கா தான் பாட போனேன். இது தேவிஸ்ரீ அந்த பிரசாத் sir. ஓகே மன்மதன் அன்புல. ஆமா, அது யார் படணும் அப்ப தெரியாது. அவரும் எனக்கு சொல்லல. ட்ராக்கு தேவிஸ்ரீ பிரசாத் சார் ரெக்கார்டிங்ல எப்பவுமே அவரே பாடிடுவாரு. அதை மீறி நம்ம பாடுறதுக்கு ஒரு ஐடியாவும் வராது. ஏன்னா அவ்வளோ அழகா வேற பாடிடுவார். இம்ப்ரோவைஸ் பண்றதும் சரி, எக்ஸ்பிரஷன்ஸும். நம்ம எதனா இம்ப்ரோவைஸ் பண்ண கூட வேணான்றவார். இல்ல ப்ரொடியூசர் இந்த ஸ்டைல கேட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க, நீங்க எதாவது பாத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க வாய்ஸ் மிஸ் ஆயிடும், வேணாம் இதே வச்சுக்கலாம் அப்படியே பாட சொல்லுவாரு. அப்போ இது பாடின உடனே ஷூட்டிங் போயிருக்காங்க. ஷூட்டிங் போன உடனே பார்த்தா சூர்யா சார் ஆக்ட் பண்ணிருப்பாரு படத்துல. பாட்டுல அந்த பாட்டு ஷூட்டிங்ல பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இது சூர்யா சார் பாடுற மாதிரியே இருக்கு இந்த டோனு, அதனால இவர் பாடினதே ஃபைனல் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் போய் பாடி அவர் எனக்கு கொடுத்தது. அப்போ தான் சொன்னாங்க, இது என்ன படம் தெரியுமா, என்ன கமல் சார் நடிக்கிற படம் மன்மதன் அம்பு. சார் கமல் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அது சூப்பர், ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கமல் சார், மாதவன் சார்லாம் பெரிய ஸ்டாரோடைய மறக்க முடியாது. அந்த வரிசையிலேயே அந்த வருஷம் 2010 நினைக்கிறேன், அதுலயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது தமிழ் படம். ஆமாமா, பச்சை மஞ்ச கருப்பு தமிழ்னா. அது கண்ணன் எப்படி அந்த பாட்டு உங்களுக்கு கொடுத்தாரு, அதோடைய அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்களேன். ஆமா, கண்ணன் சார் வந்து அவரும் லைட் மியூசிக்ல இருந்து வந்து ஒரு மியூசிக், நான் லைட் மியூசிக்ல வந்து சிங்கர் பிளேபேக் ஆன மாதிரி அவரு மியூசிக் டைரக்டர் ஆனாரு. அவர் ரொம்ப நிறைய ஆல்பம் அவரோட பாடியிருக்கேன் நான். சூப்பரா பண்ணுவார், கம்போஸ் பண்ணலாம். சிவன், முருகன், நிறைய அம்மன், நிறைய சாங் பாட வச்சிருக்காரு. என்ன எது பண்ணாலுமே அதுல ஒரு பயங்கர ஒரு அழகு இருக்கும் அவர் பாட்டுல. அப்போ இந்த பச்சை மஞ்சள் வந்து நான் இந்த மாதிரி படம் பண்ற முகேஷ், அதுல வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களை இதில் பண்ணோம். இது வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு சும்மா இது மாதிரி பண்றோம், ஸ்கிராட்ச் மாதிரி பண்றோம், நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு பார்க்கலாம், டெமோ மாதிரி பார்ப்போம். ஆமா, அமுதன் சார் தான் டைரக்ஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோ இன்ட்ரோ சாங் வேற. எனக்கு அதுக்கு முன்னாடி எட்டனா மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பாட்டு நம்ம ஹீரோனா ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸ் தான் வரப்போகுது படத்துல, எவ்வளவு ஹாப்பி அப்படிங்கிற இதுலோட இருந்தேன். அப்போ இதை கேட்டுட்டு பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான், அட என்ன மிஞ்ச எவனு இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை, இப்படி பாடி காமிச்சோன்னு அவர் சொல்லி பாடுறேன். என்ன சார் வித்தியாசமா இருக்கு, இன்னும் தன்னைத்தானே தற்பெருமையா புகழறாரு மாதிரி ஒரு லிரிக்ஸா இருக்கு. இது கூட ஓகே, சரணத்துக்கெல்லாம் போகும்போது இன்னும் வேற மாதிரி இருக்குமே. ஏஞ்சலினா ஜோலியவே எங்க வச்ச அழகன்னா, கல்லூரி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணன் தான், இப்படிலாம் லிரிக்ஸ். அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு, வேற யாரு, நான் தானே பாரு, அப்படி லிரிக்ஸ். பாட்டாவே பாடுங்களேன் அப்படியே. தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. இவ்வளவு தத்துவம் தாங்காது. நான் தனியாளா சிகரம் தொட்டேன், சரித்திரமா உயர்ந்து புட்டேன், தலையும் நான் தானே, தளபதி நான் தான், அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு, வேற யாரு, நான் தானே பாரு, என்ன வாழ்த்தி பாரு, வாழ்க்கை செழிக்கும், என்ன வணங்கி பாரு, மோச்சம் கிடைக்கும். எங்க பில்டப்பு என்ன சார் இது? இல்ல இந்த படமே வந்து எல்லா படங்களையும் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு படமா தான் வரப்போகுது. சிவா நடிக்கிறாரு, மிர்ச்சி சிவா. அப்படியா சார், வித்தியாசமா இருக்கு சார், ஜாலியா இருந்து சிரிச்சுட்டு, இந்த வேரிஸ் பார்ட்டி எவ்வளவு ஜாலியா இருந்தது அந்த மாதிரி படத்துல பார்த்துட்டு அவ்வளோ சிரிச்சோம். வேற இந்த பாடலை பாடியவர் சிவா அப்படி போட சொன்னா வேற காமெடியா வர டைலாக். ஸோ படம் பார்த்துட்டு சொல்லவே வேணாம், நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண படம் அது. சிவா வந்து காமெடி எப்பவுமே வித்தியாசமா இருக்கும் அவர் பண்றதுலாம். ஸோ அது வந்து எனக்கு ஹீரோ இன்ட்ரோ சாங் வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் அந்த மாதிரி பாடினது. அதுக்கு முன்னாடிலாம் படத்துல நடுவில் வர மாதிரி ஒரு பாட்டா இருக்கும். அது எனக்கு பெரிய ஹிட். காலேஜ் பசங்கலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பாங்க அந்த பாட்டை. இப்பவுமே அந்த பாட்டுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ். அது ஓப்பனிங் சுனாமியின் பினாமியே போது அது கோரஸுக்கே சிரிப்பாங்க எல்லாரும், அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா குட்டி படம் வந்து நான் வந்து அதான் இந்த 6 படத்துக்கு அப்புறம் பெரிய கேப் அவரோட பாட ஆரம்பிச்சது. அப்போ அவர் தம்பி சாகர்ன்னு இருக்காங்க, அவரோட நான் ஒரு ஷோ போயிருந்தேன். ஓகே, ஸ்ரீலங்கா. அப்போதான் நாங்க ரொம்ப அறிமுகமான சிங்கப்பூர்லாம் போய் பாட போனோம். முகேஷ் அண்ணா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை கூப்பிட்டு, நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஒரு நாள் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது, அப்போ தேவிஸ்ரீ பிரசாத் ஆமாம் முகேஷை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அவரும் ஞாபகம் வந்து மறுபடியும் கூப்பிட்டாரு. அப்போ தான் வந்து குட்டி படத்தில் ஒரு பாட்டு முதல்ல பண்ணுறாரு, நீ காதலிக்கும் பொண்ணு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவர் பாடிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை இன்னும் எல்லாம் அதுக்கு மேலே அழகு பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக அவர் பாடி வச்சிருப்பாரு. அப்போ நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலன்னா கவலைப்படாதே கண்ணா, கவலைப்படாதே கண்ணா, இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட அவரே பாடியிருப்பாரு. நம்ம வந்து கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாது இது மாதிரிலாம் கூட பண்ண முடியாது, இம்ப்ரோவைஸே பண்ண முடியாது. அவ்வளவுதான், அவர் பாடினது பண்ணாலே அந்த பாட்டு அவ்வளோ அழகா இருக்கும். அதை அப்படியே பாட வச்சார். பாடி முடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு.
அடுத்த ஒரு 2 நாள்ல இன்னொரு பாட்டு கூப்பிட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க முகேஷ். அதுல இந்த பாட்டை நீங்களே பாடிருங்கன்னு கண்ணு 2 ரங்கராட்டினம் அதுல அந்த பிரியா ஃபீமேல் ஹேமேஷ் அவங்களோட சேர்ந்து பாடியிருப்பேன். பாட்டு சூப்பரான அது நீ காதலிக்கும் பொண்ணை விட அந்த அந்த பாட்டு பாட்டு எங்க தான். டான்ஸ் குரூப்லாம் அந்த பாட்டு ரொம்ப யூஸ் பண்ணாங்க. டீமன் அவர்களுடைய வரிசையில கச்சேரி ஆரம்பம், அதுலயும் ஒரு ஓப்பனிங் சாங், ஆமா. அது அருமையான பாட்டு இல்ல அந்த பாட்டு. அது என்னன்னா அந்த பாட்டு வந்து நான் அப்போ வந்து இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு காம்படிஷன் 10 பிளேபேக் சிங்கர்ஸ் 10 கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு ஷோல இருந்தேன். ம், அப்போ இமான் சார் திடீர்னு ஃபோன் பண்ணி முகேஷ் ஒரு சாங் ஒன்று இருக்கு ம். சார், ஒரு ஷூட்ல இருக்கேன், உங்களுக்கு லஞ்ச் பிரேக் கேட்டு வாங்க முகேஷ், உங்களுக்கு 1/2 hourல பாடிடுவீங்க, நீங்க டூயட் சாங் தான். அந்த அளவுக்கு என் மேல அவர் நம்பிக்கை வச்சாரு. சரிங்க சார் அப்படின்னு நான் பர்மிஷன் கேட்டு போனேன். சொன்ன மாதிரியே ம். பாட்டு அவ்வளோ கேட்சியான டியூனு, டூயட் மதுஸ்ரீ அவர்களோட ஆமா. பாடினேன். இப்போ அவரு சொல்லி கொடுக்குறதும் ஒரு ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா அவர்கிட்ட அவர் ஒன்று நினைப்பாரு, நம்ம ஒன்று அதை பாடினா கூட அது நல்லா இருந்தா அதை உடனே ஓகே பண்ணிடுவாரு. இது ஓகே, நான் நினைச்சதை விட இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் பாடினதான் வேணும்னு இவரு ஆனா freedom அது கொடு- வந்து அதை பண்ணாலே அதுக்கு மேல பாடுறதுக்கு சான்ஸ் இருக்காது. இங்க இவர் வந்து இதுவும் நம்மளுடைய சுதந்திரம் ம். பாடுற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. நல்லா இருக்கு அப்படின்னு. இவர் ரஹ்மான் சார்கிட்டே அந்த குணம் இருக்கு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணாரு, அதுல ஒரு பாட்டு ஒரு இடம் வரும், உனக்கு மட்டும் உயிர் இரண்டா, உடம்ப கபுரிய கரண்டா, இது சரியா தப்பா மது போல மப்பா, ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா அப்படி வரும். அப்போ இந்த டச்சஸ் பண்ணோன்னே நான் வேற ஐடியா பண்ணேன், பட் நீங்க பண்ண ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. Okay. அப்படியா சார் நான் எனக்கு என்ன அறியாமலே வந்துருச்சு. இல்ல இதுவும் ஓகே தானே, இந்த பாட்டுக்கு என்ன அழகு தேவையோ அதை பண்ணீங்க, அது போதும் அப்படின்னு. அப்போ அது ஒரு 1/2 hour சொன்ன மாதிரி 1/2 hourல என்ன டக்குன்னு எடுப்பாரு அவர். ம், ம், ம். ரொம்ப ஒரு 10 வெரைட்டிலாம் இல்லை, அது தேவையானது கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான், ஓகே சூப்பராக இருக்கு அப்படி, அவ்வளோதான். அந்த 1/2 hourல அந்த பாட்டு முடிஞ்சு அது எனக்கு பெரிய ஹிட்டாக இருந்தது. அசல்ல ஆமா, ஒரு பாட்டு டொட்டோடைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு எப்படியா? பரத்வாஜ் சார் கிட்ட சொன்னல இதே திருடன்ல அந்த முதல் பாடினது வந்து உரிக்க வெங்காயம் உரியும் அப்படின்னு ஒரு பாட்டு தான் பாடினேன். ஆனா அதுக்கப்புறம் திருட்டு பையில தான் மக்களுக்கு ரீச் ஆமா. ஆச்சு. அப்போ அஜித் சார் படம் பண்ண போறாருன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. பட் நம்ம என்ன கோரஸ் எதனா கூப்பிட்டா பாட போறோம் அப்படின்னு நினைச்சோம். ம். அப்போதான் அசல்ல இந்த டொட்டோடை சாங் ஒன்று பண்ணும்போது எனக்கு அந்த சான்ஸை கொடுத்தாரு. பாட்டை கேட்டு சூப்பரா இருக்கு. டொட்டோடைனாலே குழந்தைங்களுக்கு சில catchy-ஆ வார்த்தைகள் கேட்சியா இருக்கும். ம். அப்படி வந்த பாட்டு அது. அது எனக்கு பாடி முடிச்சோடனே எல்லா குழந்தைங்களுமே சில கச்சேரியில் போய் பாடும்போது அங்கிள் டொட்டோடை பாடுங்க அப்படிலாம் கேட்டு நான் அந்த டைம்ல அதை நிறைய ஷோல பாடியிருக்கேன். பாடுவீங்க. அது நல்லா ஒரு ரீச் இருந்தது. அதிரி புதிரி ஆமா, அது பாக்குறது ரேஞ்ச். அதிரி புதிரி பண்ணட்டுமா, எகிரி துள்ளட்டுமா, உன்னழகை பின்னட்டுமா, பிச்சு தின்னட்டுமா, காதலின் உலகிலே ரத்தம் கொதிக்குதே, முழு முத்தம் நீ இட்டால் என் முதுகு தண்டுக்குள்ளே டொட்டோடை அப்படி வரும். அது வந்து அது ஒரு வித்தியாசமான நல்ல பாட்டு சார். அது அஜித் சாருக்கு. அஜித் சாருக்கு பண்ணீங்க, கட் பண்ண அடுத்தது விஜய் சாருக்கு வெற்றி கொடி எடுத்து ஆமா. அந்த பாட்டு. மணி சர்மா சார். ஆமா, 50வது படம் வேற, எப்படி கூப்பிட்டாங்க என்ன? ஆமா, அது வந்து மணி சர்மா சாருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல பாடினது வந்து சிங்கம் புலின்னு ஒரு படம் பாடினேன். ஆமா, ஜீவா படம். ஜீவா சார் படம். அது பெரிய ரீச் ஆகல அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து படிக்காதவன் இல்ல, அது என்ன, மாப்பிள்ளை 1-2 மாப்பிள்ளையில 1-2 சாங் கொடுத்தாரு. அதுலயே இன்னொரு பாட்டு இருக்கு, ஆறுபடை. ஹீரோயின்ல அந்த ஆறுபடை. ஃபர்ஸ்ட்ல அந்த மருதமலை. இதுல வந்து 5 கிலோ அரிசி வாங்கி பண்ணல, அதுல மருதமலையோட சாக்கியே பாடியிருப்பேன். ஆமா. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலைன்னு. ம், ம், ம். அது அந்த சாக்கி பாடினதுக்கு அப்புறம் அதுலயே எனக்கு 1-2 3டா தில் இருந்தா வாங்கடா சண்டை சேவல் நாங்க அப்படின்னு தனுஷ் சாருக்கு பாடிருப்பேன். இதை பாடிட்டு இருந்த டைம்ல தான் நான் வந்து எனக்கு வந்து இந்த பாட்டு கிடைச்சது, வெற்றி கொடி எடுத்து. வெற்றி கொடியேத்து. எப்படின்னா இதுல வந்து அந்த சாக்கி ஒன்று வரும், சாக்கி மாதிரி கிடையாது, அதுவும் ஒரு பாட்டோட சேர்ந்தது தான். அப்போ எதிர் நீச்சல் போட்டு வந்த அதான் நான் பாடினது. அப்போ படத்தோட பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து கடல்ல இருந்து விஜய் சார் அப்படி பாஞ்சிட்டு வர மாதிரி. அப்போதான் எதிர் நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி என்னும் சொல்லை இவன் விட்டு வைத்ததில்லை அப்படி வரும் அது. ஆமா. அதுக்கப்புறம் ரஞ்சித் பாடி பாட்டு வரும், வெற்றி கொடியேத்துன்னு. ஆனா எனக்கு ஃபுல் சாங் கிடைச்சது வந்து 1-2-3 தனுஷ் சார் நடிச்ச அந்த படத்துல நான் பாடியிருப்பேன். மணி சர்மா சாருக்கு. மணி சர்மா சாரும் நிறைய எனக்கு சூப்பரான பாட்டுலாம். மணி சர்மா சாருடைய அந்த ரெக்கார்டிங் ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இல்ல, அவர் பாடும்போது மேக்ஸிமம் இருக்க மாட்டாரு. சிரஞ்சீவின்னு ஒரு அண்ணா இருப்பாரு, அவரு டேக் எடுப்பாரு, அவர் ஸ்டைல் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு, எப்படி எல்லாம் பாடணும் வர சிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாரு. அப்போ அது ஓகே பண்ணிட்டாரு. அவர் வந்து கேட்பாரு, கேட்டு ஓகேன்னா
அடுத்தது கூப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா எதனா சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூப்பிட்டு பாட வைப்பாங்க. வேங்கையில பிடிக்கல ஒரு சாங் இருக்குல்ல, அதுவுமே அந்த வருஷத்துல ஒரு ஹிட்டான பாட்டு அது. ஆமாம் ஆமாம். அது வந்து வேங்கை படத்தில் வந்து அதான் சொன்னேன், அவர் பாடி வச்சதுனால அதே கேட்டு தான் பாடியிருப்பேன். சுசித்ரா அவங்களோட பாடியிருப்பேன். அந்த பாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டைல் தான் அந்த பாட்டு எனக்கு அமைஞ்சது. அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த டார்லிங் ஒன்ன பிடிச்சிருக்கு, அந்த லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நிறைய பேர் அந்த பாட்டுல அந்த வரி ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்க பாடினதுன்னுவாங்க. பெத்தவங்க பார்த்து வச்ச பொண்ணை எனக்கு பிடிக்கல, பொண்ணை கொஞ்சம் பிடிச்சாலும் தாலி கட்ட பிடிக்கல, தாலி கட்ட நினைச்சாலும் ஜாலி பண்ண பிடிக்கல, ஜாலி பண்ணி முடிச்சாலும் சேர்ந்து வாழ பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடிக்குது, கண்ணை மட்டும் பிடிக்குது, ஒன்ன மட்டும் பிடிக்குது, கண்ணை மட்டும் பிடிக்குது. அப்படி வரும் அந்த பாட்டு. நண்பன்ல ஹார்ட்டிலே பேட்டரியில ஒரு செக்மெண்ட் பேட்டரி, அது வந்து சங்கர் சார் ஹாரிஸ் சாரோட மியூசிக்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ட்ரி ஆனது வந்து ஹாரிஸ் சாருக்கு தீ இல்லைன்னு ஒரு பாட்டு, ஆமா, எங்கேயும் காதல். அப்பதான் அது பாட போகும்போது அதுவும் பாத்தீங்கன்னா நரேஷ் ஐயர் பாடியிருப்பாரு, அப்புறம் இவர் ஆலாப் ராஜ் பாடியிருப்பாரு, நானும் பாடியிருப்பேன், மகத்தி பாடியிருப்பாங்க. அதுல 3 பேரா பாடின மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மறுபடியும் நண்பன் படத்துல ஒரு காமெடி டோன் வேணும்னும் போது என்ன கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு சீன்ல விஜய் சார் பாடுற மாதிரி வரும், ஏ புள்ள மக்கா எஜுகேட்டட் லுக்கா சீன் போடாதே, அது வரும். அப்புறம் கேன்டீன் வடையிலே நூலை கண்டால் ஆலிஸ்வர் நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம், இந்த டோன் மாத்தின இதெல்லாம் நான் பாடியிருப்பேன். நிறைய பேருக்குமே வந்து அந்த ஒரு டவுட் இருக்குதுன்னு, உங்களை வந்து இந்த குத்து சாங்கு கானா பாடல் பாடுற மாதிரியே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஏன்னா ஒரு சிங்கர் வந்து எல்லா ஜானர்லையுமே பாடணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி ப்ரூவும் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அந்த கானா சிங்கர் குத்து பாட்டு மட்டும்தான் வந்து நிறைய ஷோஸ்லாம் சில டைம் போடும்போது டைட்டில் வந்து கானா சிங்கர் போடுவாங்க. அது ஏன் அப்படி போடுறாங்க தெரியல. இப்போ பிளேபேக் சிங்கர் போட்டா கூட பரவாயில்ல, இல்ல சிங்கர் மட்டும் போட்டா கூட பரவாயில்ல. ஆனா அந்த கானா சிங்கர்னா நான் கானா மட்டும் 1-2 தான் பாடியிருக்கேன். நான் லவ் லெட்டர்னு இதுல பாடியிருப்பேன். பழைய பாட்டோட டியூன் தான். லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல, அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல, இப்படிதான் அந்த ஒரு பாட்டு. அது நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் டியூன் தான். ஆனா கானா பாட்டுன்னு ஒரு சில படங்கள்ல பாடியிருக்கேன். நான் அப்படி பார்த்தா அழகே அழகே மாதிரியான மெலடி பாடியிருக்கேன், பச்சை மஞ்ச மாதிரி பாடியிருக்கேன். ஆனா எனக்கு ஏன் கானா சிங்கர் டைட்டில் போடுறாங்கன்னு தெரியல. சரி, அவங்க மனசுக்கு அப்படி தோணுதுன்னு நான் எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. மரீனா படத்துல ஓப்பனிங் சாங் வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, அது சென்னைக்குனே ஒரு ஆந்தம் மாதிரி அந்த பாட்டு இருந்தது. அந்த பாட்டு எப்படி ஆரம்பிச்சு? ஆமா, இசையமைப்பாளர் கிரீஷ்னு பண்ணாங்க. அப்போ அந்த படம் சிவகார்த்திகேயன் முதல் படம் வேற. அப்போ இது வந்து சென்னையை பத்தி புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டு படத்துல வருது. நீங்க அந்த மாதிரி ஸ்டைல் உங்க கூட நிறைய பேர் பாடுவாங்க, நீங்க மெயினா பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்படியே அமைஞ்ச பாட்டு. இன்னைக்கும் சென்னை டே வந்தாலே அந்த பாட்டு போடும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுவும் நம்ம பிறந்த ஊர் சென்னை, சென்னையை பத்தி புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டா கிடைச்சது மறக்க முடியாது. ஞாபகம் இருக்கா அந்த லிரிக்ஸ்? வணக்கம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை உனக்கு ஏடு இல்லையே, வணக்கம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லையே, அப்படியெல்லாம் பாடியிருப்பாத. வணக்கம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லையே, மிரட்டி போட வைக்கும் சென்னை மிரட்டு தென்னை இருந்து போடவில்லையே, வங்கக்கடல் விட்டு விட்டு அலை அடிக்கும், இங்கு பஞ்சரமின் வாசத்தில் வல விரிக்கும், பர பரவென பறக்கும், இங்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேர் மறக்கும். அலெக்ஸ் பாண்டியன்ல 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதுல அதுல அந்த பி பி அந்த அது வந்து இதே நம்ம ஜெயா டிவில தான் அந்த ப்ரொமோஷனுக்காக நான் வந்தேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார் மியூசிக்ல பாடின பாட்டு. கார்த்தி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அப்போ இந்த பாட்டு பாடினோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ ப்ரொமோஷனுக்கு வந்தபோது கார்த்தி சார் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. எனக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்க படம், பருத்தி வீரன், சிறுத்தைலாம் ரொம்ப ஃபேவரட் சார், டபுள் ஆக்ஷன் என்னமா பண்ணிருக்கீங்க சார் அப்படின்னு. எங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க அண்ணனுக்கு பாடினீங்களே ஒய்ய ஒய்ய அந்த பாட்டை கேட்டு இந்த பாட்டை இவர் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி நான் தான் தேவிஸ்ரீ சார் கிட்ட சொன்னேன். அப்படியா சார், சார் எனக்கு ஒரு ஃபேவரட் சார், ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பி முகேஷ், நீங்க நல்லா இருந்தது இந்த பாட்டு அப்படின்னு. அதுல அந்த பிரியதர்ஷினி அவங்களோட தான் பாடியிருப்பேன். பி பி பிப்பி பீடும் டும் டும் வாசிப்பே கம் 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 என் கூட வந்தாலே, பி பி பிப்பி பீடும் டும் டும் வாசிப்பே கம் 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 என் கூட வந்தாலே, அப்படி வரும். அது கண்ணால் அட்டுத்தின் ஆசையில 3 பாட்டு நீங்க இப்போ லவ் லெட்டர் பாட்டு பாடினீங்க. அதுல அந்த போட்டி சாங்னு ஒன்று இருக்கும் கானா பாலா கூட, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவர்
இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் எனக்கு இவரு அப்போ மன்மதன் வல்லவன் நடிச்சிருக்கும் போது நாங்க ஒன்னா ஒரு ஷோ போயிட்டு இருந்தோம் ஆஸ்திரேலியால. மனோண்ணன், நானு, ஷியாம், ஃப்ரெண்ட் ஷியாம் எல்லாம் வந்து ஜானகி அம்மாவோட ஷோ. அதுல மனோண்ணன் நாங்க எல்லாம் அவங்களோட போயிருந்தோம். போன போது சந்தானம் அப்பா அறிமுகமானாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். அப்போ அந்த டைமில் அவர் படங்கள்லாம் அப்போ தான் நிறைய நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்போ நிறைய ஒன்றாவே நிறைய ஷோஸ்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தோம் மனோன கூட. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் பயங்கர பிஸியானாரு, கொஞ்சம் கான்டாக்ட் இல்லை. ஸ்டேஜில் வந்து காமெடி பண்ற மாதிரி வருவாரா? ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் படம் மட்டுமே நடிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த ஷோஸ்லாம் வராதனால மீட் பண்றது இல்லாம இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன், நான் இது கண்ணால் அடுத்துன்னு ஆசையா, இதுல ஒரு சாங் இருக்கு முகேஷ், நீ பாடணும் அப்படின்னு. ஓகே சந்தானம் பாடுறேன். அப்போ போய் பாடும்போது தான் இது வந்து ஆல்ரெடி கானா பாலா பாடிட்டாரு. ஆனா இதை என் வாய்ஸ்ல நான் வந்து எனக்கும் கானா பாலா விடிவி கணேஷ் சார் தான் பாட்டு கத்து கொடுக்குற வாத்தியாரு. ஸோ அவருக்கும் அவர் தான் பாடுறாரு, எனக்கும் அவர் பாடினா நல்லா இருக்காது, மேட்ச் ஆகாது. அதனால நீ பாடணும். ஓகே. பாட்டு வந்து ஓல்டு சாங், நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் டியூனு. அவர் தன்னோட லவ் சொல்ல போறாரு. போட்டி இன்னும் வந்து போட்டா அது கரெக்ட். இந்த லவ் லெட்டர் கதையை முதல்ல சொல்றேன். அப்படியா, இதுதான் நான் பாட போறேன் பாட்டு இல்லையா. அப்ப பாடும்போது கேட்டு அவர் ரொம்ப நேரம் திருப்தி ஆகல. இல்ல எனக்கு கானா பாலா நான் ஸ்டைல வரலையா, இல்ல அது அவர் ஸ்டைல வேற சந்தானம், எனக்கு அந்த மாதிரி வராது. அப்போ விடிவி கணேஷ் சார் சொல்றாரு, அவர் கரெக்டா பாடியிருக்காரு, இதுக்கு மேல நான் இதான் கரெக்டா இருக்கு சந்தானம், உனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும், நீ ஆக்ட் பண்ணி நான். அப்புறம் தமன் அவரும் சொல்றாரு, இல்ல நல்லா இருக்கு, கரெக்டா தான் பாடியிருக்காரு. சரி எல்லாரும் சொல்றதுனால ஒத்துக்கிட்டாரு அவரு. சரி பரவாயில்ல சரி அப்படின்னு மறுநாள் ஆடியோ லான்ச். அப்போதான் முதல் நாள் பாட வைக்கிறாரு. இன்னொரு விஷயம்னா, நான் எந்த பாட்டுமே வந்து பாடிட்டதுக்கு அப்புறம் விஷுவல் அப்புறம் பார்ப்பேன் நான். இது யார் ஆக்ட் பண்றான்னு அப்புறம் சொல்லுவாங்க, இல்லைன்னா முதல்ல ஒரு ஆக்டராகவும் சொல்லிடுவாங்க. ஆனா இது வந்து சந்தானம் ஆக்டே பண்ணிட்டாரு கானா பாலா வாய்ஸ்ல. அப்போ அந்த விஷுவலை போட்டு அதுக்கு நான் பாடின பாட்டு தான் ஃபர்ஸ்ட் சாங் இந்த மாதிரி பாடினது. பாடி முடிச்சு அடுத்த நாள் ஆடியோ ரிலீஸு கமலா தேட்டரில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சத்தியமா கமலா தேட்டரில் நடந்தது. ஃபோன் பண்றாரு 11 மணிக்கு, சந்தானம் முகேஷ் ரொம்ப சாரிப்பா, உன்னை நேற்று ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், இன்னைக்கு எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு சந்தானம் நீ என்ன பாட ஆரம்பிச்சிட்டியா, இவ்வளவு வாய்ஸ் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா, ஓகே சந்தானம், எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, நான் தான் உன்னை நேற்று ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். இது பாடினதுக்கு அப்புறம் அந்த படம் ஒர்க் நடக்கும்போது தான் அவரு பாடுற மாதிரி வர சீன் எல்லாத்தையும் என்ன பாட வச்சிட்டாங்க. சங்கீதத்தை கத்துக்கிட்டா அந்த போட்டி இன்னும் வந்து அப்படி வரும். சரிகம பதனிசா சனித மகரிசா அப்படின்னு வரும். சரிகமபதனி சங்கீதத்தை நீ கவனிப்பா, இவ்வளவு லிரிக்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு சார். அது சூப்பர் சூப்பர். ஆப்போசிட்ல விடிவி கணேஷ், அது இன்னும் காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் சின்னஞ்சிறிய வண்ண போற வந்து பாட வைக்கணும்ன்றதுக்காக பண்ற சீன்ல வந்திருக்கேன். அப்ப அதுவும் நான் பாடி, அது எனக்கு எல்லாரும் இன்னைக்கும் காமெடி சீன்ல அந்த பாட்டை போடுவாங்க, நல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அந்த பாட்டு 2 லைன் பாடு, நீங்க நிறைய ஸ்டேஜ் ஷோலி அந்த பாட்டை பாடி இருக்கீங்க, அதை கேட்கணும் தான் ஆசைப்பட்டேன். அதாவது சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அப்படின்னு பாடும்போதுதான் அவர் பேப்பர்லாம் பறந்துடும். உலகம் தெரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை அப்படி வரும்போது மனதினிலே அப்படின்னு கானா பாலனை பாடுற மாதிரி வரும். அதுவும் விஷுவல் பார்த்து பண்ணதுதான். ஓ, அது ஓப்பனிங்லயே அவர் ஃபர்ஸ்ட் ஆவதே பாடிட்டாரு. ஆமா, அதுவும் எப்படி ஆக்ட் பண்ணாரு தெரியல. ஏன்னா அதுலயும் கானா பாலனை பாடி தான் அவர் ஆக்ட் பண்ணிருக்காரு. ஆமா, விடிவி கணேஷ் சார். இது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா இதுவும் விஷுவல் பார்த்து தான் நான் பண்ணேன். இதெல்லாம் சீன்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகே, அப்படிதான் அந்த பாட்டு நடந்தது. அந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல காமெடி ஹிட் ஆன ஒரு படம் அது. அதுக்கப்புறமா ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டுன்னு பார்த்தா விக்ரம் வேதால டசக்கு டசக்கு. உங்களுக்கு வேர் இஸ் த பாட்டு எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்ததோ, டசக்கு டசக்குமே எல்லா ஒயின் ஷாப்ல இருந்து பார்ல இருந்து பப்ல இருந்து அந்த மாதிரி தான் இருக்காது. ஆமா, அது வந்து சாம் சிஎஸ் வந்து அப்ப அவரும் நிறைய படத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம் பண்ணிருக்காரு. ஐயப்பன் ஆல்பம்லாம் பண்ணி அவருக்கு நிறைய நான் பாடியிருக்கேன். அவர் படம் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ பிரதர் இது வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு பாடுற மாதிரி தான், உங்களுக்கு என்னென்னலாம் வாய்ஸ் வருமோ ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னாரு. நீங்க எல்லா ஸ்டைலும் பாடி காட்டிடுவீங்க, நீங்க இந்த பாட்டுல அதை பண்ணுங்க அப்படின்னு நல்ல ஃப்ரீடம் கொடுத்து என்ன அவரும் அது மாதிரி தான். அவர் ரெக்கார்டிங் அப்படிதான். அவர் ரெக்கார்டிங் நிறைய அடங்கமறு படத்துல பாடியிருக்கேன். அவர் எப்போ போனாலுமே வந்து உங்க ஸ்டைல பாடுங்க பிரதர், நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, நீங்க பண்ணா என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு, அந்த பாட்டு உங்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட வைப்பாரு.
அது மாதிரி அவர் தான் ட்ராக்ல பாடியிருப்பாரு. அது ஸ்டைல் மட்டும் சில இதெல்லாம் ஏதாவது தேவைன்னா சொல்லுவார். இப்போ டாசக்கு 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 டும் 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 டாசக்கு 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 டும் டும் அப்படி ஒன்று பாடு. டசக்கு டசக்கு வந்து ஃபுல்லாக டோன் மாற்றிலாம் பாட சொன்னார்ல. அப்போ அதில் அந்த சில டோன் பார்த்தீங்கன்னா கோடிக்க 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 கரைக்க எங்க அப்படிலாம் டோனை மாற்றிருப்பேன். டாசக்கு 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 அப்படிலாம் காமெடி டோன்லாம் பண்ண சொன்னார். இதெல்லாம் பாடினோன்னா இன்னும் என்னென்ன தோணுதோ, கூடிக்கோ கூடிக்கோ குதிரை குதிக்கோ உடம்புக்குள்ள எங்க எல்லா டோனும் பாட வச்சார். அப்போ எம்எல்ஆர் கார்த்திகேயன் வந்து நார்மலாக பாடிருப்போம், நாங்கள் 2 பேரும் பாடிருப்போம். ஆனால் என்னை விட எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஆர் கார்த்திகேயன் அந்த ஸ்பீடு லிரிக்ஸ் ஒன்று வரும். ஆமாம், புலி பண்ண மாட பொருள் அது ரொம்ப அழகாக பாடியிருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதுவும் ஒரு நல்ல ஒரு ரீச்சாக இருந்தது அந்த பாட்டு. நீங்கள் அண்ணாத்தை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க. அண்ணாத்தை எப்படி ஆரம்பிச்சது எனக்கு? ஏன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹீரோ எலிவேஷன் சாங்காக இருக்கும் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது. அந்த பாட்டு எப்படி ஆரம்பிச்சது? எப்படி எனக்கு கமல் சார் படத்தில் ஒரு பாட்டாவது கிடைக்குமான்னு ஆசையோ, அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம். நம்ம சிங்கர் எல்லாருக்குமே எல்லா ஹீரோக்கும் பாடணும் ஆசைப்படணும். அப்போ அதில் ரஜினி சார் கமல் சார்லாம் ரொம்ப ஸ்பெஷல். விஜய் சார் அஜித் சார் மாதிரி அவங்க ரொம்ப அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இல்லையா? அப்போது இமான் சார் நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு ஒரு மெசேஜ் நம்பர், சார் வெயிட்டிங் சார்னு மறுநாள் போகிறேன். படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் தான், ஒரு ஃபைட் சீனில் வர பாட்டு, அப்படி கொஞ்சம் ஆக்ரோஷமாக பாடுங்க. சரிங்க சார் அப்படின்னா, அப்போ நான் மட்டும்தான் அந்த பாட்டை என்ன பாட வச்சேன். அப்போ வீச்சாருபா கொண்ட கோல கோல சாமி வந்துருச்சே பக கோல நடுங்க அப்படி ஆக்ரோஷமாக கிரன்ச்செல்லாம் கொடுத்து பாட சொன்னார். பாடினேன். தொண்டையே ஸ்ட்ரெயின் ஆகி போச்சு, அவ்வளோ ஏதோ பாட வச்சார் ஃபுல் சாங். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் தான் தெரியும் எனக்கு. பாடி முடிச்சுட்டு ஒரு 2 நாளில் வேற ஒரு ரெக்கார்டிங்கில் பாடி இருக்கும்போது அந்தோனிதாசனை பின்னணி பாடகர் அந்தோனிதாசனை வராரு. வாழ்த்துக்கள்ண்ணே அப்படின்னாரு. என்னண்ணே சொல்கிறீங்க? இல்லை தலைவர் படத்துக்கு பாட்டிங்களே நீங்கள் அப்படின்னாரு. தலைவர் படமா? நான் எங்கள் இமான் சாருக்கு இப்போ பாடினீங்களே? ஆமாம், 2 நாளுக்கு முன்னே ஒரு பாட்டு பாடினேண்ணே. அண்ணா அது சூப்பர் ஸ்டார் படண்ணே. என்ன சொல்கிறீங்க? அப்படியா? அது சொல்லவே இல்லை. அவர் கிளைமேக்ஸ் சாங் மட்டும் தான் சொன்னார். இல்லை சார் ரஜினி சார் படம், அண்ணாத்த படம். அப்படியா? அப்படின்னு பயங்கர ஹாப்பி. டா நம்ம கனவு நிறைவேறிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். பாடி முடிச்சு அதுக்கப்புறம் தான் இமான் சார் அந்த படம் ரிலீஸ் ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது சொன்னார், இந்த மாதிரி முகேஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஜினி சார் படம். ஆமாம் சார் கேள்விப்பட்டேன் சார். ஆமாம், ஆனால் இந்த பாட்டை நீங்கள் மட்டும் இல்லை 3 பேர் பாடிருக்கீங்க, நொச்சிப்பட்டி திருமூர்த்தி, கீழக்கரை சம்சுதீன். அப்படியா சார்? ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ரஜினி சார் படத்தில் 2 லைன் பண்ணாலே போதும் சார் எனக்கு அப்படின்னு. அப்படி வந்து அது பெரிய ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ரீச் எனக்கு நல்லா இருந்தது. அதுலயுமே அந்த திமுன்னு ஒரு மொமெண்ட் வரும்ல. ஆமா, அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறமா லெஜெண்ட் படம் மொசலே. ஆமா, ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ஹாரிஸ் கூட ஒரு பாட்டு. அது எனக்கு அப்போ அதான் சில டைம் நாங்கள் படங்கள்லாம் கேட்க மாட்டோம். பொதுவாக நிறைய சிங்கர்ஸ் கேட்பாங்களா தெரியாது, நான் கேட்டதில்லை. கூப்பிடுவாங்க போயிட்டு பாடிட்டு சில டைம் அவங்களே லிரிக்ஸ் பேப்பர் கொடுக்கும்போது அதில் பார்த்து தெரிஞ்சுப்போம். இல்லைன்னா நாங்கள் சொல்லும்போது எழுதுவோம்ல, அப்போ கேட்க கூட மாட்டோம், அப்படியே பாடிட்டு போயிடுவோம். இது லெஜெண்ட் படத்தை பற்றி தெரியாது. அப்புறம் தான் பார்த்தா சரவண ஸ்டோர் ஓனர் சரவணன் சார் பண்றாரு. பாட்டுலாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னே தெரியுது. ஆமா, ஓகே. அப்போ இந்த பாட்டு முதல்ல ஒரு 4 லைன் மட்டும் தான் என்ன பாட வச்சாரு. அச்சச்சோ ஒளி மின்னிச்சோ அப்படின்னு ஒரு ரேஞ்சு அதை மட்டும் பாட வச்சாரு. அப்போ ஃபுல் சாங் என்னன்னு கூட நாங்கள் கேட்கல. அது வரைக்கும் தான் ஹாரிஸ் சார் என்ன டேக் எடுத்து பாட வச்சாரு. கேட்டு ஓகேன்னு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு பார்த்தா வேற மாதிரி இருக்கு பாட்டு. என்னன்னா ஹாரிஸ் சார் பொறுத்த வரைக்கும் டேக் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கேட்குற சவுண்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர்கிட்ட அவரோட பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னு வாங்களேன், இப்போ அழகவே ஏன் நிறைய பேர் என் வாய்ஸாக ஆச்சரியப்பட்டாங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு டோனை மாத்திட்டாரு, என் வாய்ஸே வேற மாதிரி கேட்குது அப்படிங்கிற அது கேட்டு ஆச்சரியமா இருந்தது. அந்த பாட்டு பெரிய, அதுவும் எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எக்கச்சக்கமான பாடல்கள் பாடிருக்கீங்க. இந்த பாட்டுல நீங்க தான் பாடலாம்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. இந்த கான்வர்சேஷன் மூலமா நிறைய பேருக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி அஸ்வின். ஜெயா டிவிக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பாட்டு, சில பாட்டுலாம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட இப்போ இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் சில இடத்துல நான் சொல்லலை, அதை நீங்கள் கேட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சார். டைம் சீரியஸ்லி போனதே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. அடுத்த வாரமும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அஸ்வின்.